ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறதுக்கான சில கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அந்த கேரக்டரைசேஷன் யார்கிட்ட இருக்கோ அவன் தான் பிசினஸ்ல தொடர்ந்தே இருக்க முடியும். வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்களை 6 வருஷத்துக்கு ஒரு தடவை 10 வருஷத்துக்கு பாக்குறப்ப தாங்கிக்க மாட்டேங்கிறான் மாச்சம்பளத்துக்காரன். ஒரு 10,000 ரூபாய் வர வேண்டிய இன்கிரிமெண்ட்ல 8,000 ரூபாய் தான் வந்துச்சுன்னா இடிஞ்சு போயிருது மனசு. ஏன்னா அதை வச்சு திட்டம் இருக்குது ஒரு மாச சம்பளக்காரனுக்கு. ஆனா 10 கோடி ரூபாய் பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல 20 கோடி ரூபாய் நட்டம்னா கூட 3 மாசத்துல எந்திரிச்சு நிக்கிறான் ஒரு பிசினஸ் மேன். How it happened? It's an attitude. Carry it attitude. அவ்வளவுதான் நான் சொல்றேன். இப்படிப்பட்ட ஆளு உண்மையிலே அப்ப எப்படி பேசணும்? இப்படிப்பட்ட ஆளு அப்படியே பேசுவான். அப்படிதான்டா இருக்கும் பிசினஸ் மேன். விழுந்தா தாண்டா எந்திரிக்கலாம். எங்க விழுகிறங்கிறது முக்கியம் இல்லடா, எழுறமா இல்லையாங்கிறதாண்டா முக்கியங்கிறதான பிசினஸ் மேன் கேரக்டர். இந்த உலகத்துல ரொம்ப மதிப்பான ஒண்ணுனா அது உன் கோல். உன் கோல் என்ன, உன் வேல்யூ என்ன, உன் ட்ரீம் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஜஸ்ட் கெட் இட். அப்படி இல்லனா நீ உயிரோட இருந்தும் பெண்ணந்தான். வாழ்க்கையில நீ பயப்பட வேண்டியது கடவுளை பார்த்தோம், காலேஜ்ல ப்ரொஃபஸரை பார்த்தோம், இல்ல இந்த சமூகத்தை பார்த்தோம். இல்ல உனக்குள்ள இருக்கிற ஹீரோ இந்த உலகத்துக்கு தெரியாம போயிடுமோன்னு தான் நீ பயப்படணும். உன்னை யாருன்னு உலகத்துக்கு நிரூபிக்க வாழ்க்கை ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி. ஜஸ்ட் ப்ரூவ் இட். ஒரு தங்கத்துக்கு வடிவம் கொடுக்க ஒரு இரும்பு சுத்தியால தான் அடிப்பாங்க. அதே மாதிரி ஒரு இரும்புக்கு வடிவம் கொடுக்க அதே இரும்பு சுத்தியால தான் அடிப்பாங்க. ஆனா தங்கத்தை அடிக்கும் போது சத்தமே வராது. அதுவே இரும்பு அடிச்சா டங்குன்னு அதிகமா சத்தம். இத பாத்துட்டு இருந்த தங்கம் இரும்பு கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டுச்சான். நண்பா, உன்னையும் இரும்பு சுத்தியா தான் அடிக்குது, என்னையும் அதுதான் அடிக்குது. ஆனா நான் அமைதியா இருக்கேன், நீ மட்டும் ஏன் இப்படி